அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பழனியில் பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மின் இழுவை ரயில், ரோப்கார் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்டம் அதிகமாக இருப்பதால் மலை கோயில் வழியாக சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மீர் இணைப்பில் இருக்கிறார். அஜ்மீர், பழனி முருகன் கோயில வழக்கத்தை விட தொடர் விடுமுறை காரணமா இப்ப பக்தர்களோட கூட்டம் அதிகமாக காணப்படுறதா சொல்லப்படுது. அங்க பக்தர்களுக்கான உரிய வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்குதா? என்ன விவரம்? பிரியதர்சனே, பழனி முருகன் கோயிலில் விடுமுறை நாளை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் 5 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். படிப்பாதையை மாற்றம் செய்து கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள். இந்த நிலையில் இன்று கார்த்திகை தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அரையாண்டு தேர்வு விடுமுறை, ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பதாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். மின்னிலவு ரயில் மற்றும் ரோப்காரில் சுமார் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல பழனி மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கோயில் செல்வதற்கு குடமுழுக்கு வழியாகவும் மலைக்கோயிலிருந்து கீழே வருவதற்கு படிப்பாதை வழியாகவும் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்படுவதால் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் எளிதில் சாமி தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடும் செய்து வந்த நிலையில் சற்று கூட்டம் அதிகரிப்பின் காரணமாக 5 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆங்காங்கே பக்தர்கள் வந்து குளிப்பதற்கு, கழிப்பறை செல்வதற்கு ஆங்காங்கே பக்தர்களுக்கு போதிய அளவில் ஏற்பாடு கோயில் நிர்வாகம் சார்பில் செய்திருக்காங்க. பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு வெளியூர் செல்வதற்கு சிறப்பு பேருந்துகளும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜ்மீர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.